பாரதிராஜா வந்து மிகப்பெரிய உச்சத்தில் நடிகராக இருந்தாலும் கூட அவரு தான் ஹீரோ பிக்ஸ் பண்ணுவார். என் கதைக்கு தான் ஹீரோ, உனக்கு நான் டேரக்டர் கிடையாது. அதனால இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறாங்க. வெறும் பணம் மட்டும் வச்சுட்டு சினிமாவே தெரியாம வந்தீங்கன்னா நீங்க காசு விட்டுட்டு போயிருவீங்க. அப்படி வேணா சொல்லலாம். அதை விட்டுட்டு 200 கோடி தான் படம் எடுக்கணும், 300 கோடி தான் படம் எடுக்கணும், 300 கோடி தான் சினிமாவுக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? அக்லைஃப் படத்தினுடைய டிசாஸ்டருக்கு காரணம் சரியான கோஆர்டினேஷன் கிடையாது. மணிரத்னத்திற்கும் கமலஹாசனுக்கும் சரியான கோஆர்டினேஷன் கிடையாது. அதில் நடந்தப்பட்ட குழப்பம் தான் ஏறக்குறைய அதான் நடந்திருக்கு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் அஜித் என்ன சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்காக தான் வச்சுட்டார். அவர் ஒரு தொழிலாக விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப நாள் ஆச்சு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி ஒரு கேயா அவர் படத்தில் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் யாராவது ஒத்துக்குறீங்க? தமிழ் சினிமா டேரக்டர் ஹீரோ ஒத்துக்குறீங்களா? யாரை பார்த்து கேட்டேன் என்ன எனக்கு என் ரசிகர்லாம் கோச்சிடுவாங்க. மலையாள உலகில் சூப்பர் ஸ்டார் 40 வருஷமா 35 வருஷம் நடிச்சுட்டு இருக்காரு. கேயா ஒரு படத்தில் அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கொடுக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இந்த வருஷத்துல ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு 200 படத்துக்கு மேல தமிழ் சினிமால ரிலீஸ் ஆயிருக்கும் சார். சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட்ல இருந்து எத்தனையோ படங்கள் வந்திருக்கும். ஆனா ஹிட்டான படங்கள் பாத்தீங்கன்னா விரல விட்டு எண்ணிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாம லோ பட்ஜெட் பிலிம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன், அதுக்கப்புறம் டிராகன், இதெல்லாம் லோ பட்ஜெட் பிலிம். பட் பெரிய லெவல்ல வசூலும் பெரிய லெவல் வெற்றியும் கிடைச்சிருக்கு. ஆனா பெரிய லெவல்ல பட்ஜெட்லாம் போட்டு எடுத்து ஆனா அந்த படத்துக்கு மேல பெரிய எதிர்பார்ப்போட உட்காந்து மக்களும் சரி ப்ரொடியூசரும் சரி படத்துல நடிச்சவங்க எல்லாருமே சரி தலையில் துண்டு போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி நிலைமை தமிழ் சினிமாக்கு? அதாவது பெரிய இயக்குனர்கள் பெரிய ஆர்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா ட்ரெண்ட் மாறிடுச்சு. நீங்க வேற நம்ம பழைய ட்ரெண்ட்ல படம் எடுத்தா இப்போ ஒரு டேரக்டருக்கும் ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்கும். இப்போ என்ன அவங்க ஸ்டைலில் அவங்க படம் பண்ணாங்கன்னா அந்த படம் நல்ல படமா இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு நம்ம ஸ்டைலில் படம் பண்ணோன்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. நம்ம இப்போ உள்ள ஸ்டைலுக்கு படம் பண்ணுவோன்னு அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை இழந்து படம் பண்ணுறதன் விளைவு பெரிய இயக்குனர்கள் பெரிய நடிகர்கள் படங்கள் சரியாக போகிறது. இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்ற எல்லா படம் டிராகனாக இருக்கட்டும், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ஸ்ட்ராங்கான ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும். அப்போ தமிழ் சினிமாவில் ஒன்றும் அந்த சென்டிமெண்ட்டை ரசிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் என்னதான் ஃபேண்டசி டெக்னாலஜி எல்லாம் மாறி இருந்தாலும் கூட சென்டிமெண்ட் படங்களை பார்ப்பதற்கு ரசிப்பதற்கு இங்கே ஆட்கள் இருக்கிறாங்க. இதை பெரிய இயக்குனர்கள் பெரிய ஹீரோஸ் அதை புரிஞ்சுக்கணும். ஒன்றும் கதை ஸ்டோரி ஓரியன்ட் படங்கள் தான் மக்கள் பார்ப்பாங்க, ரசிக்கிறாங்க. அதில் ஒரு மெசேஜ் இருக்கணும், அதில் ஒரு எமோஷனல் இருக்கணும். நீங்கள் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் எமோஷனல் டிராகன், ஒரு ஃபேமிலி எமோஷனல் டூரிஸ்ட் ஃபேமிலி, எல்லாமே குடும்பஸ்தனா ஒரு ஃபேமிலி எமோஷனல், அதுக்குள்ள ஒரு காமெடியாக சொல்லியிருப்பாங்க. மூணு கதையுமே ஒரு எமோஷனல் இருக்கும், அதை காமெடியாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. 3 படத்துக்குமே நீங்கள் சொன்ன 3 படத்துக்குமே ஒரு ஒத்துமை இருக்கும். 3 படமே ஒரு காமெடியாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜும் எமோஷனலும் இருக்கும். அந்த மாதிரி படங்களையும் மக்கள் ரசிக்கிறாங்க. அது எப்பயுமே எவர்கிரீனான படம். அதை விட்டுட்டு எங்களுக்கு கதை தேவையில்லை, ஒரு 10 ஃபைட்டு வைக்கிறோம், ஒரு 5 பாட்டு வைக்கிறோம், ஒரு 10 பில்டப் சீன் வைக்கிறோம், ஒரு 10 பஞ்ச் டைலாக் வைக்கிறோம், இதுக்கு ஒரு டேரக்டர்னு ஒருத்தர் இருக்காரு, இதுக்கு ஒரு பெரிய ஹீரோவை போடுறாரு, அதுக்கு 200 கோடி 300 கோடி பட்ஜெட்டை போட்டு ஒரு படம் பண்ணி அந்த படங்கள் ஓடாமல் அந்த ப்ரொடியூசரை காலி பண்ணி இது ஹீரோக்கள் பண்ணுற வேலை. ஹீரோக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு 10 படம் நடிச்சு நான் மாஸ் ஹீரோ, எனக்கு இப்படி தான் வைக்கணும், ஏன் ரசிகர்கள் இப்படி தான் நினைப்பாங்க. ரசிகர்கள் யாரும் அப்படி நினைக்கல. இவங்களா சூடு போட்டுக்கிறது. அது மாதிரி ப்ரொடியூசரையும் காலி பண்ணி இந்த டேரக்டரையும் காலி பண்ணி இவர் அடுத்த படத்துக்கு போயிடுவார். இவர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புது டேரக்டர் அவர் ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பண்ணி ஹிட் ஆயிடுறாரு. உடனே இந்த பெரிய ஹீரோக்கள்லாம் அவரை ஏன் படம் பண்ணுங்க, ஓம் படம் பண்ணுங்க, இந்தாங்க உங்களுக்கு கார் கிஃப்ட்டு, இந்தாங்க உங்களுக்கு மினி கியூப் ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு வாங்கி அவர் ஒரு பெரிய கம்பெனியில் கமிட் பண்ணி அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து உட்கார வச்சுறாங்க. உட்கார வச்சுன்னா மெதுவாக ஆரம்பிக்கிறது. எனக்கு ஒரு படம் பண்ணுங்க. என் ரசிகர்கள் நான் நார்மலாக நடந்ததும் ரசிக்க மாட்டாங்க. நான் ஹை ஸ்பீடில் இருந்தால் தான் ரசிப்பாங்க, நான் மாடிப்பீடியில் வேகமாக நடந்தால் தான் ரசிப்பாங்க இப்படின்ட்டு சொல்லி மண்டைய கல்வி ஓஹோ இவங்க ரசிகர்கள் அப்படி தான் நினைப்பாங்க போல, அவர்களுக்கு தக்க மாதிரி படம் பண்ணுவோன்னு படம் பண்ணுறது. அந்த படத்துக்கு டேரக்டருக்கு தேவையில்லை. சமீபத்தில் ஒரு படம்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஃபைட்டு, ஒரு 10 பஞ்ச் டைலாக், மாடிப்படியில் ஏறாரு, மாடிப்படியில் இறங்குறாரு, அமெரிக்காவில் அவர் தெரியுன்றானுங்க, சைனாவில் அவர் தெரியுன்றானுங்க. இதுக்கு ஒரு டேரக்டர், இதுக்கு எதுக்கு டேரக்டர்? இதுக்கு டேரக்டர் தேவையில்லையா? ஃபைட் மாஸ்டர் ஃபைட் எடுத்து கொடுத்துருவாரு, டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. இது எதுக்கு ஒரு டேரக்டர்னு இருக்கு? அங்கே என்ன உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கு? அங்கே உங்களுடைய வேலை இங்கே என்ன இருக்கு? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி படங்கள் வர்றப்ப அந்த ரசிகர்கள் 2 நாள் 3 நாள் ஃபுல் பண்ணி விட்றாங்க.
அப்போ என்னன்னா அது போட்ட காசு தயாரிப்பாளர் வராது. தயாரிப்பாளர் அடுத்து தமிழில் படமே பண்ண மாட்டார், ஓடி போயிடுவார். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஹீரோ இவர் வேற டைரக்டர் போயிடுவார், வேற ப்ரொடியூசர் போயிடுவார், இந்த டேரக்டர் தான் மாட்டிக்குவார். அப்போ நீங்கள் ஒரு டேரக்டராக இருக்கக்கூடியவர்கள், ஒரு கிரியேட்டிவிட்டி போய் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட்டுறக்கூடாது எந்த இடத்துல. பாரதிராஜா வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த நடிகராக இருந்தாலும் கூட அவர் தான் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணுவார். என் கதைக்கு தான் ஹீரோ, உனக்கு நான் டேரக்டர் கிடையாது. அதனால இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறாங்க. அதை இன்னைக்கு வரக்கூடிய புதுசாக படம் பண்ணி சக்ஸஸில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் புரிஞ்சுக்குங்க, உங்களை நோக்கி ஒரு படை ஓடி வரும், தப்பிச்சுக்குங்க, உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்குங்க. விஷால் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாரு, இப்போ இல்லை சார், ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு படம் வந்து எடுக்க வரீங்க, இல்லாட்டி வந்து உங்ககிட்ட இவ்வளவுதான் காசு இருக்குன்னா தயவு செஞ்சு வராதிங்க, இடம் வாங்கி போடுங்க, நீங்க அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க, சினிமாவுக்கு வந்துடாதீங்க, ஒரு 200 கோடி 300 கோடி இல்லாம ஒரு படம் எடுக்க முடியாது, அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா தயவு செஞ்சு வந்துடாதீங்க, லோ பட்ஜெட் ஃபிலிம்லாம் போட்டு காசை போட்டு ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தானே சார் இன்னைக்கு வந்து நல்ல கலெக்ஷனும் நல்ல ஒரு இதுவும் பண்ணிட்டு இருக்கு. இல்ல, லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்டுங்கிறது பட்ஜெட்டுக்கும் படத்தை ஓட வைப்பதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே, கதையை சூஸ் பண்ணுங்க, அந்த கதையை எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வரான்னு பாருங்க, அந்த கதையை எப்படி அவங்க ப்ரொமோட் பண்றான்னு பாருங்க. ஒரு படத்தை முடிச்சுட்டு அது பிசினஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்கா, அதை ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய திறமை இருக்கான்னு பாருங்க. இது போதுமே. $1 மில்லியன் ஒரு கம்பெனி பண்றாங்க, வித்தியாசமான கதைகள்லாம் தேர்ந்தெடுத்து பண்றாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அந்த கம்பெனியில் காத்து கிடக்காங்க, டேட் கிடைக்குமான்னு கேட்கறாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்கறாங்க. குட் நைட் மாதிரி படம் பண்றாங்க, டூரிஸ்ட் மாதிரி படம் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த சூஸ் பண்ற நாலேஜ் இருக்கு. தயாரிப்பு வெறும் பணம் மட்டும் வச்சுட்டு தயாரிப்பு அதை வேணா சொல்லிருக்கலாம், வெறும் பணம் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கு அப்படியே நீங்கள் தயாரிப்பாளராக வராதிங்க. பணத்தோடு சேர்த்து ஓரளவுக்கு ஒரு கதையை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் படம் பண்ணுங்க, அப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, அதுதான் சரியான விஷயமா இருக்கும். ஒரு கதையை சூஸ் பண்ண, கரண்ட்டில் உள்ள கதையை சூஸ் பண்ணக்கூடிய நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்க. வெறும் பணம் மட்டும் வச்சுட்டு சினிமாவே தெரியாமல் வந்தீங்கன்னா நீங்கள் காசை விட்டுட்டு போயிருவீங்க, அப்படி வேணால் சொல்லலாம். அதை விட்டுட்டு 200 கோடி தான் படம் எடுக்கணும், 300 கோடி தான் படம் எடுக்கணும், 300 கோடி தான் சினிமாவுக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? இவருக்கு அந்த ரைட்ஸ் அத்தாரிட்டி யார் கொடுத்தாரு? ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் விஷால் வந்து இது கிடையாது. யார் வேணாலும் படம் எடுக்கலாம், யார் வேணாலும் காசு வச்சு தான் முடிவு பண்ணலாம். படம் ஓடுதா இல்லையான்னு முடிவு பண்ணுறது மக்கள் தானே. அது 200 கோடி படம் நான் பார்க்க போகிறோம். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி படம் என்ன பட்ஜெட்னு கேட்ட தேட்டருக்கு பண்ணணுங்க. இந்த இப்போ படம் பார்க்குறவங்களாம் பட்ஜெட்டை கொடுங்க அப்போ தான் படம் பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்களா? படம் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க. இதில் என்ன 200 கோடி இருக்குது, 300 கோடி இருக்குது. இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். சின்ன ஆட்கள், புது ஆட்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அபிஷன் ஜீவித்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வந்த டைரக்டர் தானே, அழகாக பண்ணியிருக்காரு, எல்லாம் எமோஷனல் பண்ணியிருக்காரு, காமெடி பண்ணியிருக்காரு. அந்த படம் பெருசாக பட்ஜெட் கிடையாது, பெரிய ஹிட்டு படம். அப்போ பட்ஜெட்டுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது நல்லா இருந்தால் ஓடும், அவ்வளோதான். அப்ப அப்படி பார்க்கும்போது பெரிய நடிகர்கள்லாம் வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஆல்ரெடி வந்து ஹிட் நிறைய பார்த்துருப்பாங்க, ஃப்ளாப்ஸும் நிறைய பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் சார் பெரிய நடிகர்கள் படம் எல்லாமே வந்து ரொம்ப டிசாஸ்டர் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா அவரோட ரெட்ரோ எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் தக் லைஃப் எடுத்துக்கலாம். தக் லைஃப்ல ஒர்க் பண்ணவங்களா கமல்ஹாசன், சிலம்பரசன், மணிரத்னம், இத்தனை சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்க்காத எக்ஸ்பீரியன்ஸா? இன்னொரு பக்கம் வந்து விடாமுயற்சி அஜித் குமார் அவர்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஒரு பெரிய படங்கள் வருது, ஆனால் டிசாஸ்டரா மாறுது, அதுவும் பெரிய நடிகர்கள் படங்கள். ஏன் இந்த மாதிரி? இல்ல, பெரிய நடிகர்கள்ல ஒருத்தங்க ஒரு கேட்டகரி. தக் லைஃப் படத்தினுடைய டிசாஸ்டருக்கு காரணம் சரியான கோஆர்டினேஷன் கிடையாது. மணிரத்னத்திற்கும் கமல்ஹாசனுக்கும் சரியான கோஆர்டினேஷன் கிடையாது. அதில் நடந்தப்பட்ட குழப்பம் தான் ஏறக்குறைய அதான் நடந்திருக்கு. அதே மாதிரி அஜித்தை பொறுத்த வரைக்கும் அஜித் என்ன சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்காக தான் வச்சிருக்காரு. அவர் ஒரு தொழிலாக விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப நாளாச்சு. வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவோம், மீதி இந்த நாள்லாம் கார் ஓட்டுவோம். கார் ஓட்டுறதுக்கு மற்ற செலவுக்கு ஒரு படம் வேணும். நம்ம படம் எடுத்தால் பார்க்குறதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அதுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு வருவோம், ஒரு 200 கோடி 150 கோடி சம்பளம் வாங்குவோம். நம்மளை ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டரை, நமக்கு ஜால்ரா போடக்கூடிய ஒரு டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 10 பாட்டு 10 ஃபைட்டு வச்சு ஏதாவது ஒன்று ஓட்டி விட்டால் போதும். இந்த ரசிகர் நமக்கு மேலே இருக்கிற ரசிகர் இந்த படத்தை பார்த்துருவோம், முடிஞ்சு போச்சு. தயாரிப்பாளர் சம்பாதிக்கிறா நாசமாக போகிறோம், அதெல்லாம் கணக்கு கிடையாது. அஜித் வச்சு படம் பண்ண தயாரிப்பு அடுத்த படம் வராங்க மைத்ரி மேக்கர்ஸ் கிடையாது. அந்த படமுக்கு லாஸில் அவருக்கு. அப்போ அந்த கேட்டகரியில் போயிடுறாங்க. கமல்ஹாசன் கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் அது 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். மற்ற ஹீரோஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு பெரிய ஹீரோ, அந்த ஹீரோ மட்டும் கதையெல்லாம் படம் பண்ணுறாரு, நான் பண்ண என்ன? அந்த ஹீரோ மட்டும் கதையெல்லாம் படம் பண்ணுறாரு, நம்ம பண்ண என்ன? எனக்கு 10 ஃபைட் வை, எனக்கு 10 பாட்டு வை அப்படின்னு இவங்களும் வந்து அதே மாதிரி சூடு போட்டுக்கிறது தான். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கெட்டு போகிறது தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு தான் அவங்க ஆப்பு வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் மொத்தமாக நிராகரிச்சிருவாங்க. இதே மாதிரி படங்கள் திருப்பி பெரிய ஹீரோக்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மொத்தமாக நிராகரிச்சிருவாங்க. நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி ஒரு கேயா ஒரு படத்தில் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் யாராவது ஒத்துக்குறீங்களா? தமிழ் சினிமா டேரக்டர் ஹீரோஸ் ஒத்துக்குறீங்களா? யாரை பார்த்து கேட்டேன், எனக்கு என் ரசிகர்கள்லாம் கோச்சிருவாங்க.
மலையாள உலகில் சூப்பர் ஸ்டார் 40 வருஷமா 35 வருஷம் நடிச்சிட்டு இருக்காரு. கேயா ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அதை வந்து டிக்ளேர் பண்ற மாதிரியான கேரக்டர் ஜோதிகா அவர் நடிச்ச படம். ஆமா, கதோல் காதல் த கோர். காதல் தான். நீங்க தமிழ்ல ஒத்துக்குறீங்களா? நீங்க போய் இந்த கதையை சொல்லி பாருங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் அந்த இமேஜுக்குள் அடைக்காத ஒரு ஹீரோன்னா சசிகுமார் மட்டும்தான். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காப்புல. இந்த கதையை நீங்கள் பல ஹீரோ சொல்லியிருப்பீங்க, யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, 50 வயசு கேரக்டரு நான் பண்ணுறேன்னு பண்ணுறாப்புல. எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்ச படம். நம்பி படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு லாபம், அவருக்கு ஒரு நல்ல நேமு. முதல்ல இந்த ஹீரோ இமேஜை விட்டுட்டு ஹீரோ நடிகர்கள் வந்து வெளியே வந்தால் தான் தமிழ் சினிமா உருப்படும். ஓகே, நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.